Hello everyone. இந்த வீடியோல நம்ம third set of MCQsல remaining questions வந்து பார்க்க போறோம். Among the nitrogenous bases which are present in the DNA and RNA formation. So இப்போ nucleic acid அப்படிங்கற கான்செப்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்த்துருவோம். So DNA RNA ன்னு ரெண்டு இருக்கு. அதுல nitrogenous bases என்னென்ன இருக்கு? And the base that possess the double ring. ரெண்டு ring கொண்ட base எது அப்படினு கேட்டிருக்காங்க. அப்ப you must know the structure of bases. Bases னா என்ன சார் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா ATGC ன்னு நம்ம சொல்லக்கூடிய adenine, thymine and guanine, cytosine. So இதெல்லாம் என்னன்னா bases. இந்த basesல எந்த பேஸ்க்கு வந்து டபுள் ரிங் இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போ நம்ம இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிஎன்ஏல பேசஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஹியர் யூ கேன் சி டி, தட் இஸ் தைமின், திஸ் இஸ் ஏ அடினைன், சி சைட்டோசைன், குவானைன். ஸோ இதுதான் வந்து என்னென்னா சென்ட்ரலில் யூ கேன் சி த டபுள் பாண்டு ஏவுக்கும் டிக்கும் ஜிக்கும் சிக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரைபோ சுகர், இது வந்து பாஸ்பேட். ஸோ இப்படி தான் வந்து டிஎன்ஏ வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த அடினைன் குவானைன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம். ஒன்று டபுள் ரிங் கொண்டது 1, 2, இன்னொன்று சிங்கிள் ரிங் கொண்டது. டபுள் ரிங் கொண்டதை நம்ம பியூரின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அதே சிங்கிள் ரிங் கொண்டதை நம்ம பிரிமிடின் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ரெண்டு வகை இருக்குது. பியூரினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அடினைன் இருக்குது, ரெண்டு பேசஸ் இருக்குது. ஒன்று அடினைன், இன்னொன்று வந்து குவானைன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது ரெண்டும் என்னென்னா டபுள் ரிங் கொண்ட பியூரின்ஸ். அதே சைட்டோசைன் விச் கேன் பேஸ் பேர் வித் ஜி, குவானைனோட பேஸ் பேர் ஆகும் டிஎன்ஏல ஆர்என்ஏல ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா. அதுமாரி அடினைனோட பேராகக்கூடியது யார் அப்படின்னா தைமின் இன் டிஎன்ஏ. யுரேசில் வந்து இன் கேஸ் ஆஃப் ஆர்என்ஏ யுரேசில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே டிஎன்ஏல யுரேசிலுக்கு பதிலாக தைமின் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சிங்கிள் ரிங் டபுள் ரிங். இப்போ இந்த இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹியர் திஸ் இஸ் த அடினைன் மாலிகுல் அண்ட் ஹியர் திஸ் இஸ் குவானைன் மாலிகுல். அப்போ நம்ம இது ரெண்டுலேயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரிங் கொண்டது எல்லாம் பியூரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் நம்பரிங் செட்டிங் நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. அந்த நம்பரிங் சிஸ்டம் எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வேலன்சி ஆஃப் த கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், இது மூணும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம போட போகிற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியும். ஸோ ஏன் கார்பனோட 4 பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுதான் பேஸ் பேரில் இன்வால்வ் ஆகும். அது வந்து 4. ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான், வேலன்ஸ் எலக்ட்ரான். அண்ட் ஆல்சோ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி நைட்ரஜன் இன்வால்வ் இன் 3 பாண்டிங் பிகாஸ் வேலன்ஸ் வந்து 3. ஸோ இந்த 3 தான் மேஜராக நம்ம இங்கே பார்க்கக்கூடியதில் எல்லாத்துலேயும் இருக்கும். அடினைன் இப்போ இந்த ரிங்கில் பாருங்களேன், நார்மலாக நம்ம போடக்கூடிய ஆரோமேட்டிக் ரிங் அப்படிங்கிறது 6 ஸ்டேஜஸ் 6 சைட்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4 இந்த சைடில் போட்டது. அண்ட் தான் இது ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி 5 and 6. ஸோ 6 இடம் இருக்குல்ல, ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் ஒவ்வொரு மாலிகுல் இருக்கும். அது என்னென்னு இப்போ நம்பரிங் சிஸ்டமாக பார்ப்போம். ஹியர் நைட்ரஜன்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நம்பரிங் சிஸ்டமில். 1, 2, 3, 4, 5 அண்ட் அட் லாஸ்ட் 6. இப்போ இது ஒரு ரிங்க்கு முடிச்சிட்டிங்க. இன்னொரு ரிங்கையும் நம்ம வந்து போடணும். ஸோ 7 என்ன பாருங்க நைட்ரஜன் இருக்குது, 8th வந்து கார்பன், அப்புறம் 9th திருப்பி வந்து இன்னொரு நைட்ரஜன் வந்து பார்க்க முடியுது. ஸோ எங்கெல்லாம் நைட்ரஜன் இருக்குது இந்த டபுள் ரிங் ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து ஆக்குபைட் பை நைட்ரஜன், அண்ட் 3rd பொசிஷனும் ஆக்குபைட் பை நைட்ரஜன், அண்ட் 7th ஆஸ் வெல் அஸ் 9th பொசிஷன்ஸ் ஆர் ஆக்குபைட் பை நைட்ரஜன். அப்போ பியூரினில் நைட்ரஜன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் 1, 3, 7, 9. இப்படி தான் வந்து இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் போடணும். இப்போ நீங்கள் நான் சொன்னல இங்கே ஸ்ட்ரக்சரில் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பியூரின்ஸில் இந்த ரெண்டு இதுலேயுமே குவானைனாக இருக்கட்டும் அடினைனாக இருக்கட்டும் சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதை நான் சொல்கிறேன். நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா 1, 3, 7, 9 இந்த பொசிஷனில் தான் பியூரின்ஸ்
இதை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜனோட பொசிஷன். இப்போ நம்பரிங் சிஸ்டம் பார்த்துட்டீங்க. இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அடினைன் அண்ட் குவானைன் அப்படின்னு பார்க்க போனால் யூ கேன் சி திஸ் 6th கார்பன் இன் அடினைன், அதே 6th கார்பன் இன் குவானைனில் நீங்கள் பாருங்கள், மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும், ரெண்டே விஷயம் மட்டும்தான். ஸோ 6th கார்பன் இன் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் ஓ இருக்கும் இங்கே குவானைனில், அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஆமைன் குரூப் NH2 வந்து அட்டாச் ஆகிருக்கும். திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் ஓவர் ஹியர். அப்போ நீங்கள் அடினைன் வரைஞ்சிட்டிங்கனாலே, அடினைன் போட்டிங்கனாலே குவானைனுக்கும் அதுக்கும் 6வது கார்பனில் மட்டும் டபுள் பாண்ட் ஓ போட்டுருணும், இங்கே அமைன் போட்டுருணும், சிம்பிள். அதே இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த 2வது கார்பனில் இங்கே வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தானே அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் இங்கே 2வது கார்பன், அதாவது 1 நைட்ரஜன், 2வது கார்பன், 3வது நைட்ரஜன். அப்போ இந்த 2வது கார்பனில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த அமைன் குரூப். இங்கே 6வது குரூப்பில் இருந்த 6வது கார்பனில் அட்டாச் ஆன அந்த அமைன் குரூப் குவானைனில் 2nd கார்பனில் போய் உட்காந்துக்குது. அதே 6வது கார்பனில் இன்னொரு ஆக்சிஜன் மாலிகுல் பைண்ட் ஆகிக்குது. திஸ் இஸ் த 2 டிஃபரன்ஸ் பிட்வீன் அடினைன் அண்ட் குவானைன். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். சரி, இப்போ நான் இங்கே கார்பனோட வேலன்சி 4ன்னு சொன்னேன் சார், என்னது சார் அப்படின்னா, இங்கே பாரு, இந்த ஒரு கார்பனை எடுத்து நான் சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் அப்ளை டு ஆல் த கார்பன்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா, 1 2 3 4. ஸோ கார்பன் ஹேஸ் வேலன்சி 4, இட் கேன் ஏபிள் டு ஃபார்ம் 4 பாண்ட்ஸ் வித் அதர் ஆட்டம்ஸ், அதனால தான் 4ன்னு சொன்னேன். இன்னொன்று ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான். இங்கே லெட் அஸ் டேக் திஸ் ஹைட்ரஜன், இதுக்கு பாருங்கள் ஒரே ஒரு வேலன்சி தான் எலக்ட்ரான். ஸோ இட் கேன் ஏபிள் டு ஃபார்ம் 1 பாண்ட் வித் அதர் ஆட்டம். அதே நீங்கள் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் வேலன்சி ரெப்ரசன்ட் எத்தனை நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து அதர் ஆட்டமோட ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹியர் 3 பாண்டு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் கேன் ஏபிள் டு ஃபார்ம் 3 பாண்ட்ஸ். இந்த நைட்ரஜன் எடுத்துங்களேன், ஹியர் 1 2 டபுள் பாண்ட் இல்லையா, இங்கே 1 3. ஸோ திஸ் இஸ் வாட் த பேசிக்ஸ் பிஹைண்ட் கார்பன், நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைட்டோசைன், யுரேசில் as well as தைமின், இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்துருவோம். இங்கேயும் சிம்பிளான டிஃபரன்சஸ் தான். இந்த சேம் டபுள் ரிங்கில் ஒரே ஒரு ரிங்கை மட்டும் இங்கே போடணும். 1 2 3 4 5 6. ஸோ 6th பொசிஷனில் அமைன் குரூப் as similar to that of adenine molecule. மற்றபடி இன்னொரு ரிங் வந்து இங்கே இருந்தது இல்லையா, அது வந்து இங்கே கிடையாது. இந்த சைட்டோசைனில் பிரிமிடின்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ரிங் மட்டும்தான். இப்போ இது நார்மல் ஸ்ட்ரக்சர் தான், இது போட்டுருவீங்க. இப்போ யுரேசிலுக்கு என்ன சார், யுரேசில் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் இன் ஒன்லி இன் RNA, நாட் இன் DNA. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6வது கார்பன் இருக்கு இல்லையா, அந்த சேம் பொசிஷன் தான் 1 2 3 4 5 6. ஸோ 6th கார்பனில் இங்கே என்ன இருக்குது, ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கும், இங்கே அமைன் குரூப் இருக்காது. ஓகேவா, இங்கே பாருங்கள் செகண்ட் இதில் வந்து டபுள் பாண்ட் ஓ வந்து அட்டாச் ஆகிருக்கா, இதுதான் பியூரின்லேயும் பிரிமிடின்லேயும் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ரிங்கில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த செகண்ட் பொசிஷனில் சி டபுள் பாண்ட் ஓ இருக்கும், இங்கெல்லாம் வந்து ஹச் இருக்கும், இங்கே அமைன் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் இங்கே டபுள் பாண்ட் ஓ இருக்கும். இன்னொன்று 6வது கார்பனில் பார்த்தீங்கன்னா அமைன் குரூப், இங்கே அமைன் குரூப்புக்கு பதிலாக இன்னொரு ஆக்சிஜன் அட்டாச் ஆனிச்சுன்னா அது வந்து யுரேசில். இன்னொன்று இந்த இடத்துக்கிட்ட 5வது கார்பனில் யுரேசிலில் ஹச் இருக்குல்ல, இந்த ஹச்சுக்கு பதிலாக மெத்தில் குரூப் CH3 மெத்திலேஷன் நடந்துருச்சு யுரேசிலில் அப்படின்னா 5வது கார்பனில் யூ கேன் சி ஹியர் CH3 இருக்கா, தட் இஸ் தைமின். அப்போ யுரேசிலில் மெத்தில் குரூப் அடிஷன் ஆகிட்டு 5வது கார்பன்லனா தட் இஸ் கால்ட் தைமின். அதே யுரேசிலுக்கும் சைட்டோசைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது கார்பனில் அமைன் குரூப்புக்கு பதிலாக ஆக்சிஜன் அட்டாச் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் யுரேசில். ஸோ இப்போ உங்களுக்கு பிரிமிடின், பியூரின் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பக்காவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு எழுதி பாருங்கள், இதை நோட்டில் போட்டு பார்த்தா தான் உங்களோட மைண்டில் போய் செட் ஆகும். ஸோ 6வது கார்பனில் அமைன் குரூப்புக்கு பதிலாக ஆக்சிஜன் அட்டாச் ஆகணும், அப்படி உங்களுக்கு தானாகவே மெமரைஸ் ஆகிடும். ஈஸியான கான்செப்ட் தான். இதுலேருந்து கொஷின் கேட்டால் நீங்கள் விட்டுறக்கூடாது, ரொம்ப ஈஸி. சரி, இப்போ நீங்கள் பேஸை பார்த்துட்டீங்க. இந்த பேஸ் வந்து எதோட அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த ரைபோ சுகரோட. இந்த ரைபோ சுகரோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே எங்கே வந்து பேஸ் அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த C1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 5 கார்பன் கொண்டது இந்த ரைபோ சுகர். 1 2 3 4 5, அதை தான் நீங்கள் 5' அது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் தான் நம்மளோட பேஸ் வந்து அடிஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் கார்பன் அது வந்து ரைபோஸாக இருக்கட்டும் அல்லது டிஆக்சி ரைபோஸ் ஆகட்டும், ரெண்டுத்துலேயும் எங்கே அட்டாச் ஆகும்னா இந்த ஃபஸ்ட் கார்பனில்.
டிஎன்ஏல நீங்கள் பார்க்கக்கூடியது டிஆக்சி ரைபோஸ். அங்கே பார்த்தீங்கன்னா 2வது கார்பனில் ஆக்சிஜன் வந்து என்ன ஆயிருக்கும், ரிமூவ் ஆயிருக்கும். சரி சார், இன்னொரு விஷயம் நீங்கள் பார்ப்பீங்களா, 5' 3' அப்படின்னு சொல்லக்கூடிய இது பாஸ்பேட் மாலிகுல் அடுத்தடுத்த நியூக்ளியோடைடோட இங்கே அரேஞ்ச் ஆகுது இல்லையா, இது ஒரு நியூக்ளியோடைடு, அடுத்தது இன்னொன்று அரேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த பாண்டிங்கில் வந்து யார் இன்வால்வ் ஆகும்னா பாஸ்பேட் பாண்டிங். அது எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வி கேன் சி தட் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் இங்கே ஒரு நியூக்ளியோடைடு இருக்குன்னு வச்சுங்க, இதுக்கு அடுத்த சக்ஸசிவ் நியூக்ளியோடைடு வரும்ல, அது வந்து எங்கன்னா 3' வந்து பாஸ்பேட் அட்டாச் ஆகி அது இன்னொரு ரைபோ சுகரோட அட்டாச் ஆகும். இந்த ரைபோ சுகரோட 5' வந்து இது அட்டாச் ஆகும். இப்போ இந்த 5' வந்து இன்னொன்று மேலே இன்னொரு நியூக்ளியோடைடு இருக்குன்னா அந்த பாஸ்பேட்டோட அட்டாச் ஆகும். அப்படியே போயிட்டே இருக்கும் செயின் மாதிரி. ஸோ 5' to 3'ங்கிறது தான் இந்த பாஸ்பேட் அட்டாச் ஆகக்கூடிய ஏரியா. இங்கே பார்க்குறீங்களா நீங்கள், டிஆக்சி ரைபோ சுகர் அப்புறம் பாஸ்பேட்டுன்னு பார்க்குறோம்ல, அதுக்கப்புறம் தான் என்ன அடுத்த டிஆக்சி ரைபோ சுகர். இப்போ இங்கேருந்து 3வது ரீஜன் கார்பனில் பாஸ்பேட் அட்டாச் ஆகும், இங்கே இதுக்கு மேலே இருக்கிறதுல 5' அட்டாச் ஆகும். இப்போ நியூக்ளியோசைட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம், நியூக்ளியோடைட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்த இந்த சுகர் அலாங் வித் பேஸ், இது 2 மட்டும் அட்டாச் ஆனிச்சுன்னா அது பேர் நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். இதிலே பார்த்தீங்கன்னா அடினைன் அந்த பேஸ் அட்டாச் ஆனிச்சுன்னா அடினோசைன், குவானைன் அட்டாச் ஆனிச்சுன்னா அந்த பேஸில் குவானோசைன், தைமின் அட்டாச் ஆனிச்சுன்னா தைமிடின், யூரேசில் அட்டாச் ஆனிச்சுன்னா யூரிடின், சிஸ்டின் அட்டாச் ஆனிச்சுன்னா சிஸ்டிடின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூக்ளியோசைட்ஸை பிரிப்பாங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அண்டு தென் இப்போ இந்த பேஸு சுகரு அப்புறம் நம்ம பார்த்த பாஸ்பேட், here you can see P, that is phosphoric acid, P phosphate வந்து அட்டாச் ஆகுது. இந்த பாஸ்பேட் தான் பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் த நெகட்டிவ் சார்ஜ் டுவர்ட்ஸ் த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாஸ்பேட்டோட இந்த ரைபோ சுகர் அண்ட் பேஸ் கலந்த நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா we can tell nucleotide. Every DNA or RNA is made up of simple nucleotides. நியூக்ளியோடைட்ஸால் தான் இருக்கும். அப்போ இந்த இதில் பாஸ்பேட்டுங்கிறது எது மூலமாக வருதுன்னா பாஸ்போரிக் ஆசிட். ஸோ அதனால் அடினைன் வந்து இதானுச்சுன்னா அடினலிக் ஆசிட்னு இந்த நியூக்ளியோடைடை சொல்லுவோம், தைமிடிலிக் ஆசிட்னு சொல்லுவோம், குவானலிக் ஆசிட்னு சொல்லுவோம், யூரிடிலிக் ஆசிட்னு சொல்லுவோம், சிஸ்டிடிலிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி ஆசிட்னு போட்டு வந்துருச்சு அப்படின்னா we can say that as nucleotide. நியூக்ளியோசைடில் ஐஎன்இன்னு முடியும், அடினோசைன் குவானோசைன் அப்படிங்கிற மாதிரி. அதே நியூக்ளியோடைட்ஸை பொறுத்தவரைக்கும் ஆசிட், அடினலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட் அப்படின்னு வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரில் வச்சு கொஷின் பார்ப்போம். ஒரு கொஷினுக்கு ஆன்சர் இன்னும் நம்ம சொல்லவே இல்லை, என்னது டபுள் ரிங் கொண்ட பேஸ் எது அப்படின்னா அடினைன், தட் இஸ் குவானைன். பியூரின்ஸ் தான் வந்து டபுள் ரிங் கொண்டது. இப்போ அடினைன் வந்து இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்கானா இல்லை, வேரஸ் குவானைன் வந்து இருக்குது, பியூரின் தான் அதுவும் டபுள் ரிங் கொண்டது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். யுரேசில், தைமின், சைட்டோசைன் இது மூணுமே என்னன்னா சிங்கிள் ரிங் கொண்ட பிரிமிடைன் மாலிகுல். ஸோ மெத்தில் குரூப் யுரேசில்ல 5வது கார்பனில் அட்டாச் ஆனிச்சுன்னா தட் இஸ் கால்ட் தைமின். இப்போ ஐடென்டிஃபை த கிவன் ஸ்ட்ரக்சர்னு இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் யூ ஹவ் டு ஆன்சர் த கொஷின். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் இல்லஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹியர் ஃபர்ஸ்ட் நைட்ரஜன், செகண்ட் கார்பன், தேர்டு வந்து நைட்ரஜன், 4th கார்பன், 5th கார்பன், 6th கார்பன். இப்போ மொத்தம் 6 மாலிகுல் இருக்குது. இப்போ நான் எங்கே டபுள் பாண்ட் போடுறது எங்கே சிங்கிள் பாண்ட் போடுறதுன்னு கூட சில பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கார்பனுக்கு 4 வேலன்சி இருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, இங்கே ஒரு கார்பனில் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிட்டு இங்கே ஒரு பாண்டு வந்து ஃபார்ம் ஆகிடும் இல்லையா. அப்போ மீதி எத்தனை பாண்டு இந்த கார்பனோடனா இன்னொரு 2 பாண்டு. ஏன்னா கார்பனோட வேலன்சி என்ன 4. இப்போ 1 2 3 4 இப்படி தான் வந்து நீங்கள் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு இந்த வேலன்சியை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். நைட்ரஜனுக்குனா 3, இங்கே பாருங்கள் இந்த நைட்ரஜனுக்கு 1 2 3. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ இந்த பொசிஷனில் 1வது பொசிஷன்லேயும் 3வது பொசிஷன்லேயும் மட்டும் யார் இருக்கா, பிரிமிடினை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன். இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். இது தெரிஞ்சு இல்லைன்னா நம்ம வந்து கரெக்டாக போட முடியாது ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ இது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. 6வது கார்பனில் பாருங்கள் டபுள் பாண்ட் ஓ இருக்குது, 2வது கார்பன்லேயும் டபுள் பாண்ட் ஓ இருக்குது. அப்போ இது யுரேசில், நான் கீழே போட்டுட்டேன். ஓகே பரவாயில்ல. சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ 6th பொசிஷன்லேயும் 2லேயும். இதே இங்கே மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் டெர்ம்டு டு பி வாட், சைட்டோசைன். மெத்தில்ங்கிற பாருங்கள், அமைன் குரூப்.
அதே மெத்தில் குரூப் வந்து இந்த 5வது கார்பனில் இந்த இடத்துக்கிட்ட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா 5th கார்பனில் மெத்தில் குரூப் வந்து அட்டாச் ஆகும் பட்சத்தில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் தைமின். இந்த யுரேசினுடைய டெரிவேட்டிவ் தான் பிரிமிடின் தானே ரெண்டுமே, சைட்டோசைனாக இருக்கட்டும் தைமினாக இருக்கட்டும். ஸோ அதில் சின்ன டிஃப்ரென்ஸ், 5வது கார்பனில் மெத்தில் குரூப் அட்டாச் ஆனிச்சுன்னா தைமின். இதே இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு பதிலாக ஆமைன் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சைட்டோசைன். ஸோ ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் வந்து யுரேசில். இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்காது, பட் ஐ வாண்ட் டு ரெப்ரசன்ட் இட். மேட்ச் த ஐட்டம்ஸ் இந்த காலம் 1 அண்ட் வித் காலம் 2. கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இங்கே நான் கார்போஹைட்ரேட் எதையும் பார்க்க முடியல, பட் ஐ கேன் சி த இன்சுலின். தட் இஸ் குளுக்கோஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை இன்சுலின் பார்க்கும். ஸோ இட் கேன் பி த ஆன்சர். அண்ட் ரெண்டாவது ப்ரோட்டீனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின், இட் இஸ் ஆல்சோ எ ப்ரோட்டீன். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா அடினலிக் ஆசிட், தட் இஸ் எ நியூக்ளியோடைடு. அண்ட் லிபிட் கொலஸ்ட்ரால். ஸோ செகண்ட் D2 C4 D2ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து 2 தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, இது செக் பண்ணிங்க. கார்போஹைட்ரேட்டுக்கு 3 ஆன்சுலின் இன்சுலின், ப்ரோட்டீனுக்கு வந்து ட்ரிப்சின், அடுத்தது நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் 4th ஆப்ஷன். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது, இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க, பட் இட் இஸ் ராங். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின். ஏன்னா இந்த நியூக்ளியோடைட்ஸை பொறுத்த வரைக்கும் அடினலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட், குவானிலிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட், சிஸ்டிடிலிக் ஆசிட்னா அது நியூக்ளியோடைடு. ஏன்னா அங்கே பாஸ்பேட்டுங்கிறது வெறும் பாஸ்பரஸ் மட்டும் இல்லை, திஸ் இஸ் த பாஸ்போரிக் ஆசிட். அதனால தான் இங்கே வரக்கூடிய அந்த எல்லா பேஸுக்கும் ஆசிட்னு சேர்த்துறோம். பியூரின் பொசஸ் நைட்ரஜன் அட். சிம்பிள் கொஸ்டின், நம்ம முன்னாடியே பார்த்தது தான். பியூரின்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் சி டபுள் பாண்ட். ஃபர்ஸ்ட் பொசிஷன் நைட்ரஜன், ரெண்டாவது பொசிஷன் கார்பன், தேர்ட் பொசிஷனும் நைட்ரஜன். ஸோ 1,3 வந்து வந்துருச்சு. அடுத்தது 4, 5, 6th பொசிஷன் கார்பன். இப்போ பாருங்கள் 7th பொசிஷன் இன்னொன்று நைட்ரஜன், 8th பொசிஷன் கார்பன், 9th பொசிஷன் நைட்ரஜன். ஸோ 1, 3, 7 அண்ட் 9 இது வந்து பியூரின்ஸோடது. இதே பிரிமிடினோடது பார்த்தீங்கன்னா 1 இந்த சேம் சிங்கிள் ரிங் மட்டும் இருக்கும் இல்லையா, அதனால் 1, 2, 3. அப்போ 1,3ல் வந்து நைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும் பிரிமிடின்ஸ் பொறுத்த வரைக்கும். பியூரின்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 3, 7, 9. ஸோ த தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட், நியூக்ளியோடைட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஆமாம், அதை நம்ம பார்த்தோம், இப்போ தானே பார்த்தோம். அண்ட் ஈச் நியூக்ளியோடைட் இஸ் ஏ கம்போசிட் மாலிகுல் தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபார்ம்டு ஃப்ரை. என்னென்ன ஃபார்மேஷன் சேர்ந்து இந்த நியூக்ளியோடைடை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரைபோ சுகர், நம்ம பார்த்த சுகரு ப்ளஸ் அதோட பேஸோட ஒரே ஒரு பாஸ்பேட் மாலிகுல் அட்டாச் ஆனால் தான் தட் இஸ் கால்ட் நியூக்ளியோடைடு. அடினலிக் ஆசிட், குவானிலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட் இதெல்லாம் என்ன நியூக்ளியோடைட்ஸ்னு இப்போ பார்த்தோம். ஸோ ஹியர் யூ கேன் சி தி ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் ரைபோ சுகரில் நைட்ரஜினஸ் பேஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு, டபுள் ரிங் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அடினைன் ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆகிட்டு, 5th கார்பனில் யூ கேன் சி திஸ் இஸ் த 5th கார்பன், அதோட பாஸ்பேட் மாலிகுல் அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பாஸ்பேட் குரூப்பு சுகரு பேஸு 3 சேர்ந்துருச்சுன்னா தட் இஸ் கால்ட் நியூக்ளியோடைடு. ஸோ பேஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட், the first one is the answer for this question. Okay, see you in next video. Thank you.